பிரைஸ் லார்ட். என்ன நேயர்களே, கடந்த 2 எபிசோடில் தாவீது அவர்களுடைய இளமை காலம், அவருடைய வாலிப வயது, அவருடைய அழைப்பு, வட மாநிலத்தில் அவர் செய்த ஊழியங்கள், அற்புதங்களை நம்ம கேட்டோம். ரொம்ப உண்மையாகவே அது நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இப்போ நம்ம இறுதி எபிசோடில் வந்திருக்கிறோம். இந்த இறுதி எபிசோடில் அவருடைய திருமண வாழ்க்கை, அவர் செய்கிற பணித்தளத்தினுடைய சவால்கள், திருச்சபைக்கு அவர் சொல்லுகிற காரியங்களை நம்ம கேட்க இருக்கிறோம். வாங்க நேயர்களே, நம்ம இந்த இறுதி எபிசோடில் போகலாம். பிரைஸ் லார்ட் பிரதர். கடந்த 2 எபிசோடில் நீங்கள் எங்களோட பகிர்ந்துகிட்ட காரியம் உண்மையாகவே எங்களுடைய நேயர்களுக்கு அது மிகுந்த ஆசீர்வாதமாக அது இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ நீங்கள் கடந்த எபிசோடில் அந்த ஒரு கிராமத்தில் அந்த குஷ்டத்தில் பாதிக்கப்பட்ட மனிதன் ஆண்டவர் செய்த அற்புதம் மூலயமா ஆண்டவர் அங்கு ஆத்துமாக்களை கொடுத்ததையும், கிராமங்கள் தோறும் நீங்கள் ஆத்துமாக்கள் கிடைத்து வாராந்திர ஆராதனைகள் தொடங்கப்பட்டது நீங்கள் சொன்னீங்க. இப்போ உங்களுடைய திருமண வாழ்க்கை, பிள்ளைகள், அப்புறம் நீங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து ஊழியங்களுடைய எப்படி இணைந்தீர்கள், அதை குறித்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்களேன். சந்தோஷங்கண்ணா. ஆக்சுவலாக நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு விருப்பம் இருந்தது. என்னோட அழைப்புக்கு ஏற்று அதை மாதிரி தரிசனம் இருக்கிற ஒரு பெண்ணை எனக்கு சவுத் இந்தியாவில் கொடுக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு ஒரு கான்டாக்ட் வந்தது. அது ஜெம்ஸில் ஒரு அண்ணன் இருக்கிறாங்க, பெஞ்சமின் அண்ணன்ட்டு. அவங்க தான் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி, தம்பி இப்படி ஒரு பொண்ணு இருக்காங்க, அது வந்து ஒரு இண்டிபெண்ட் பாஸ்டரோட பொண்ணு, சென்னை. அவங்களுக்கு வட இந்தியா தரிசனம் இருக்குது. அவங்க பிஎஸ்சி படித்து முடிச்சிருக்கிறாங்க. சர்ச்சிலலாம் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க. வேணா அவங்க அண்ணனை பேச சொல்லுங்கள். எனக்கு பேரண்ட்ஸ் இல்லைனால பெரிய அண்ணனை தான் பேசணும். நான் சொன்னேன், எதுனால அண்ணன்ட்ட பேசிக்கோங்கன்னா, அண்ணன் போய் அவங்கள முறைப்படியாக பார்க்கும்போது அண்ணனுக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போ அண்ணன் சொன்னாங்க, என் தம்பி வட இந்தியாவில் தான் ஊழியம் செய்வான், அவன் சவுத்து வரமாட்டான், உனக்கு விருப்பம் இருக்காமான்னு கேட்கும்போது அவங்க ஓகேன்னு சொன்னாங்க. அப்போ அந்த சூழ்நிலைமையில நான் ஊருக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்தது. நான் வியாதிப்பட்டிருந்தேன். நான் தான் சொன்னேன்ல, அந்த காரம் அதிகம் சாப்பிட்றதுனால எனக்கு அல்சர் ப்ராப்ளம், இது மாதிரி ப்ராப்ளம் இருந்தேன்னா ஊருக்கு ட்ரீட்மெண்ட்காக வந்திருக்கும்போது பொண்ணு வீட்டிலேருந்து என்னை பார்க்க வரணும்னு வந்திருந்தாங்க. அப்போ அவங்க அப்பா பாஸ்டராக இருக்கிறதுனால வந்து என்கிட்ட பேசினார். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் ஒரு மிஷினரி ஊழியராக இருக்கீங்க, உங்களுக்கு பொண்ணு கொடுக்குறதுக்கு. அப்போ அவர் என்கிட்ட ஒன்று கேட்டார், என்கிட்டையும் சபை இருக்குது, நீங்கள் ஏன் வந்து எங்கள் கூட மெட்ராஸில் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் என்னுடைய தரிசனம்லாம் வட இந்தியா தான், அங்கே நான் ஊழியம் செய்வேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பொண்ணு கொடுங்க, ஆனால் தமிழ்நாட்டில் ஊழியம் இங்கே இருக்குது அங்கே இருக்குதுன்னு சொல்லி என்னை இது பண்ணாதீங்க என்ன. ஆனால் அவங்க எந்த இதுவும் பண்ணலை. எனக்கு 2010 ஆண்டோடைய கிருபைனால என்னுடைய திருமணம் தமிழ்நாட்டில் நடந்தது. நான் என்னுடைய மனைவிட்ட பேசும்போது எந்த ஒரு மறுப்பும் சொல்லாமல், அவள் சென்னையில் சிட்டியில் வளர்ந்தவன், நான்லாம் கிராமத்திலே வளர்ந்து வந்தவன். சென்னையில் எந்த பகுதி? அவங்க தாம்பரம். நல்லா இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்லாம் படித்தவன். ஆனால் நான் வட இந்தியா எந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு தெரியாமலே என்னோட சேர்ந்து என்னோட கிளம்பி வந்தான். ட்ரெயினில் போகும்போது தான் சொன்னேன், நான் எடுத்துருக்கிற வீட்டில் டாய்லெட் இருக்கும், ஆனால் பாத்ரூம் இருக்காது, ஒரு சின்ன வீடு தான் எடுத்துருக்கிறேன், இங்கே தான் இருந்து நம்ம ஊழியம் செய்யணும். சரிங்கப்பான்னு சொல்லிட்டு என் கூட வந்தாங்க, எந்த ஒரு மறுப்பும் சொல்லாமல். ஆண்டோடைய கிருபைனால குடும்பமாக இணைந்து கிராமங்கள் தூரம் போக ஆரம்பித்தோம் ஊழியத்துக்கு. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. நான் போயிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக வந்தாங்க, என் மனைவியை கூட்டிகிட்டு போகும்போது நிறையா ஜனங்க வந்தாங்க. நிறையா ஜனங்க வந்தவொடனே நான் ஆச்சரியப்பட்டேன், நிறையா ஜனங்க வர்றாங்களேன்னு பார்க்கும்போது அவள் பெண்டிகாஸ்டல் குடும்பத்துலேருந்து வந்ததுனால ஜுவல்ஸ் போட்டிருக்க மாட்டா. ஆச்சரியமாக பார்க்குறதுக்காக ஜனங்க நிறைய பேர் கூடி வந்தாங்க. அப்போ கேட்டாங்க, இது என்ன உங்கள் தங்கச்சியை கூட்டிகிட்டு வந்திருக்கிறான்னு. வட இந்தியா கல்ச்சர் வந்து ஜுவல்ஸ் போடலன்னா தங்கச்சியை ஒன்று மோதிரம் போட்டிருக்கணும், இல்லை வளையல் போட்டிருக்கணும், மிட்டி எதுவுமே கிடையாது என் ஒய்ஃபுக்கு. அப்போ இதை வேடிக்கை பார்க்க ஜனங்கள் நிறையா வர ஆரம்பித்தாங்க. அப்புறம் நிறைய கஷ்டங்கள் பாடுகள்லாம் இருந்தது. எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு பையன் பிறந்தான் 2011. அவனுக்கு வந்து பௌர்ணகிருஷ்ணன் பேர் வச்சேன். ஏன்னா ஆண்டவர் எனக்கிட்ட பேசினார், அவள் கர்ப்பமாக இருக்கும்போதே அவனுக்கு பையன்தான் கொடுப்பான் அப்படின்ட்டு. இந்த பேரையும் கொடுத்தாரு. அப்போ திருப்பி நாங்கள் அந்த குழந்தைய 4 மாதமாக இருக்கும்போது வட இந்தியாவுக்கே கூப்பிட்டு வந்தோம். சென்னையில் தான் பிறந்தது, அங்கேயே இருந்து அந்த கஷ்டத்துலேயே நாங்கள் வளர்த்தோம். ஊழியங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செய்ய வேண்டிய சூழ்நிலைமை ஆனது. ஆனால் எனக்கு தரிசனம் இது மாதிரி அநேக கிராமங்கள் இருக்கேன்,
எப்படியாவது சுவிசேஷத்தை அறிவிக்கணுங்கிற வாஞ்சை இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் பொருளாதார முறைப்படி செய்ய முடியாத ஒரு தடப்பட்ட சூழ்நிலைமைகளாக இருக்கும்போது 2013 நம்ம அனைவருக்கும் கிறிஸ்து இயக்கம் டேனியல் அங்கிள் யதார்த்தமாக நான் வந்து இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் சுதேசி ஊழியர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் சொன்னார், பையா எங்கள் வீட்டுக்கு வாங்க, உங்கள் ஊர்லேருந்து 2 பேர் வர்றாங்க, நீங்கள் வந்து மீட் பண்ணுங்கன்னாங்க. தாரான்லாம் முடிஞ்ச உடனே அந்த அடோனி மேனுவல் அண்ணன் டைரெக்டாக என்கிட்ட வந்தாங்க, பேசினாங்க. நீங்கள் சவுத்தா, இங்கே எப்படி ஒளியும் செய்றீங்கன்னாரு. அப்போ எந்த ஊருன்னு கேட்டாங்க. நான் அவரை கேட்டேன், கோயம்புத்தூர். அவர் சென்னைன்னு சொன்னார். சென்னைன்னு பெரம்பூர்னாரு. உடனே ஜான் ரோலன் தெரியுமா என் ஃப்ரெண்டுன்னு உடனே சொன்ன உடனே எங்கள் கசின்ல அப்படின்னு சொன்னார். அவங்க அம்மாவும் ஜான் ரோலன் அம்மாவும் அவங்களும், ஏன்னா ஜான் ரோலன் என்னோட காலேஜில் கூட படித்தவர். அப்போ உடனே அவங்க அம்மாட்ட பேசினோன்னே அவங்க சொன்னாங்க, டேய் மேனுவல், உடனே தம்பியை வந்து உங்கள் ஸ்தாபனத்தில் சேர்த்துக்கோ அப்படின்னோடனே நான் டேனியல் அங்கிள்கிட்ட பேச சொன்னாங்க. டேனியல் அங்கிள்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அங்கிள் சொன்னாங்க, எங்களுக்கு வந்து உங்களை மாதிரி ஒரு சகோதரர் தான் வேணும் ஊழியத்துக்கு, நாங்கள் தேடிட்டு இருக்கும்போது நான் என் தரிசனத்தை சொன்னேன். கிராமங்கள்லாம் போய் நான் ஊழியம் செய்யணும், அறிவிக்கப்படாத இடத்தெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கணும், இதான் என்னோட தரிசனம்னா அவங்க அங்கிள் உடனே சொன்னாங்க, எங்களுடைய தரிசனமும் அதுதான், அதை மாதிரி தான் ஒரு ஊழியக்காரரை தேடிட்டு இருக்கோம், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எங்களோட வந்து இணைங்கணும். சரின்ட்டு நான் ஓகே சொல்லி சென்னைக்கு வந்து அங்கிளும் கிருபாகரன் அங்கிளும் என்னை இன்டர்வியூ வச்சாங்க. உடனே செலக்ட் பண்ணாங்க. 2013 நவம்பரில் இந்த அனைவருக்கும் கிறிஸ்தன் இயக்கத்தின் மூலியம் இணைஞ்சிட்டேன். இணையும் போதே அங்கிள் என்ன சொன்னாங்கன்னா, டேனியல் அங்கிள், நாங்கள் ஒரு 3 சுதேசி ஊழியரை எடுத்திருக்கிறோம், அந்த 3 ஊழியரையும் நீங்கள் தான் கைட் பண்ணி அந்த பிளேஸில் போய் நீங்கள் ஊழியம் செய்யணும். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் அலகாபாத்தில் ஊழியம் செய்கிறோம், சந்தோலின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் எந்த மறுப்பும் சொல்லலை. அப்போ என் மனைவி அடுத்து ஒரு கன்சீவ் ஆகிருக்கா, செகண்ட் பேபிக்கு. அப்போ நான் சொன்னேன், பேபி பிறந்த பிறகு நாங்கள் போகிறோம் அங்கிள்னு. ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ செகண்ட் என்னுடைய பையன் வந்து அலகாபாத்லேயே தான் பிறந்தான். அந்த பேபி பிறந்த 3 monthsல சொன்ன மாதிரியே நாங்கள் என்ன பண்ணோம், அலகாபாத்தை விட்டு அந்த சந்தோலி டிஸ்ட்ரிக்ட். எவ்வளோ தூரம் இருக்கும் அது? கிட்டத்தட்ட 180 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். அந்த சந்தோலி கிராமத்தை வந்து நான் விசிட் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டேன். நாங்கள் அலகாபாத்தில் இருக்கும்போது அலகாபாத்லேயே ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் கரண்ட் இருக்கும். நீங்கள் வட இந்தியாவில் இருந்ததுனால தெரியும். அந்த சந்தோலி கிராமத்துக்கு போனால் 6 hours தான் கரண்ட் இருந்தது. அதுவும் சில நேரம் கரண்ட் போனால் 1 வாரம் கரண்டே வராது. ரொம்ப கஷ்டப்பட்டோம். கை குழந்தை, என்னோட 2வது குழந்தை. சில நேரம்லாம் டிரான்ஸ்ஃபார்ம்லாம் போயிடுச்சுன்னா 10 நாள் கரண்ட் இருக்காது. ஒரு வழியில் எங்களுக்கு உடல் ரீதியாகவும் கஷ்டப்பட்டோம், ஊழியத்துலேயும் புது அனுபவம். அந்த இடத்துக்கு போனோன்னா அங்கே இருக்கிற 3 சுதேசி சகோதரர்களோட சேர்ந்து ஒரு 5 கிராமங்களில் ஊழிய ஆரம்பிச்சோங்கண்ணா. அப்படியே ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சி 5 இடத்துல ஊழியத்தை ஆரம்பித்தோம். அரௌண்டு கிருபனால 2014 திருப்பி டேனியல் அங்கிள் எங்களை பார்க்க வந்தாங்க. அந்த ஒரு 5 monthsலே காட்ஸ் கிரேஸ் ஒரு 10 பேர் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. எங்களோட அவங்க வந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 3 நாள் கரண்ட் கிடையாது. அங்கிளும் மொட்டை மாடியில் தான் தூங்குனாங்க. அது மாதிரி ஒரு நல்ல அனுபவம். அப்புறம் அங்கே உள்ள சூழ்நிலைமைகள் எல்லா காரியங்களும் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமாக இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் வந்து ஊழிய பாதைகளை விஸ்தாரப்படுத்த உதவினார். ஓகே, இப்போது நீங்கள் அங்கே நீங்கள் சந்திக்கிற சவால்கள் அப்படின்னு சொன்னால் என்ன நீங்கள் சொல்லலாம்? நீங்கள் அங்கே நிறைய போராட்டங்கள் இருந்தது, சவால்களும் நாங்கள் நிறைய சந்திக்க வேண்டிய சூழ்நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டோம். உங்களுக்கே தெரியும் வட இந்தியாவுடைய சூழ்நிலைமைகள் எப்படி இருக்குது. எல்லா காரியங்களையும் நான் விளக்கமாக சொல்லணும்னு தேவையில்லை. அந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா ஊழியம் செய்வது கடினம். அதில் ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு அற்புதங்களை நிறைய செய்ய ஆரம்பித்தார். ஒரு கிராமத்துக்கு போனோம், ஆராதனையெல்லாம் நடத்திட்டு இருக்கிறோம். 7 வருஷம் ஓமியாக இருக்கிற ஒரு சகோதரர், அவர் பெயர் ராமு. திடீர்னு ஒரு நாள் வந்து சொல்கிறாரு, அவர் மனைவி நானும் என் கணவரும் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம். அப்போ அவருக்கு நாங்கள் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது எனக்கு ஒரு வழியில் பயம். அவரே வாய்ஸ் பேச முடியாதவர், இவருக்கு போய் ஞானஸ்தானம் கொடுக்குறோமே ஏதாவது பிரச்சனையானதுன்னா என்ன பண்ணானு. ஆனால் அவங்களுக்குள்ள விசுவாசம், எப்படியாவது ஆண்டவர் வாய் பேச வைப்பான். ஞானஸ்தானம் எடுத்துட்டாரு. எடுத்து 6 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஆராதனையில் அல்லேலியா அல்லேலியா பிரபுக்கு ஸ்துதிகோன்னு ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு பயங்கரமான ஒரு அற்புதம் ஆண்டவர் செஞ்சாரு. இப்படி அற்புதங்களை பார்த்த உடனே ஜனங்கள் வர ஆரம்பிச்சாங்க. ஒரு குஷ்டரோகி ஒரு அம்மா இருந்தாங்க, ஊர்மிளான்னு. அவங்க அந்த ஆராதனைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா கையிலலாம் அப்படியே அழுகி இருக்கும்.
அவங்க உட்காரக்கூடிய மக்களோட உட்கார முடியாது, மூலையில் உட்காந்துருந்தாங்க. நம்ம சுதேசி ஊழியர் நம்ம கூட இணைந்து ஊழியம் செய்கிற ஒரு சகோதரர் போய் தொட்டு ஜோம் பண்ணி எண்ணெய் பூசி தொடர்ந்து ஒரு 5-6 வாரம் வந்துட்டு இருந்தாங்க. குஷ்டம் கம்ப்ளீட்டாக மாற்றப்பட்டது. இது மாதிரி அற்புதங்கள் நடந்ததுன்னா இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, கண்ணு தெரியாத அம்மா, அவங்களுக்கே கண்ணு தெரியாது, பார்வை கிடைக்கணும் தான் அவங்க ஆலயத்துக்கு வந்தாங்க. ஆண்டவர் கண்ணு கொடுக்கல. ஆனால் செஞ்ச அற்புதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். அவங்களுடைய மகனோட பையன் 4 வயசு, மலேரியா அந்த லூஸ் மோஷன் இதெல்லாம் போய் நீங்கள் பார்ப்பீங்க எல்லாம் வட இந்தியாவில். டாக்டர்லாம் கைவிட்டாங்க, இந்த குழந்தை பிழைக்காது, செத்துரும், நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருங்கன்ட்டாங்க. வந்த ஒரு பையன் இந்த ஏசாமிட்ட நீயும் போயிட்டியே, உனக்கும் கண்ணு கொடுக்க மாட்டாரு, இப்போ எனக்கு இருக்கிற இந்த பையன் இவனும் செத்து போயிடுவான், நீ எதுக்குமா இந்த சாமியை கும்பிட்றேன்னு அந்த அம்மா நெடு முழங்கால் போட்டு அந்த குழந்தைய கையில் வாங்கி, எங்கள் தெய்வம் தான் உண்மையான கடவுள் ஆண்டவர், இந்த பையனுக்கு உயிர் தரப்போறான்னு. எல்லாரும் கைவிட்ட நிலைமை, குழந்தை இறக்க போகுது. அந்த அம்மாவுடைய 1/2 மணி நேரம் நெடுமுழங்கால் ஜபத்துக்கு அந்த குழந்தைக்கு ஆண்டவர் உயிர் கொடுத்தார். இப்படி அற்புதங்களை பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஜனங்கள் வர ஆரம்பிச்சாங்கன்னா ஆண்டவர் அற்புத அடையாளங்கள் மூலமா அவருடைய வசனத்தை நிறைவேற்றிருக்காரு. எங்களுடைய ஊழியங்கள் விஸ்தாரமாக்கப்பட்டது, கிராமங்கள் அதிகமாக்கப்பட்டது. அப்புறம் நாங்கள் முதல் 4 பேர் இருந்தோம். ஆண்டோடைய கிருபைனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 14 மிஷினரிகள் இருக்கிறாங்க. அலகாபாத், சந்தோலி 2 மாவட்டங்களில் தான் ஊழியத்தை ஆரம்பித்தோம். இப்போ 5 மாவட்டங்களில், ஜில்லாவில் மாவட்டங்களில் நம்மளுடைய ஊழியங்கள் நடக்க ஆண்டவர் உதவி செஞ்சார். இன்னொரு 5 மாவட்டங்களில் நாங்கள் ஊழியத்தை இன்னும் செய்யணும்னு விருப்பமாக இருக்கிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஆண்டோடைய கிருபைனால நீங்கள் கேட்டீங்கல்ல சவால்கள், இதுக்கு மத்தியில் ஒரு 20 இடத்துல கோச்சிங் சென்டர் வச்சு நடத்துகிறோம். சமூக சேவை செய்யற, அது மூலியமா அநேக காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். இந்த சிறு பிள்ளைகள் மூலியமாக அவங்க பேரண்ட்ஸ் ஆண்டவருக்கு இருக்கிறார். பார்த்தீங்கன்னா இந்த எதிர்ப்பு சவால்கள் மத்தியிலும் அநேக ஒரு வித்தியாசமான முறையில் எங்களை வழிநடத்தி கொண்டு ஆண்டவர் ஊழியத்தை வழி நடத்துறாரு. நிறையா போராட்டங்கள் உண்டு, அநேக காரியங்கள் உண்டு நீங்கள் சொன்ன மாதிரி சொல்லணும்னா. ஆனால் இதுக்கு மத்தியில் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். அதை நினைக்கும் போது இன்னும் எங்களுடைய ஊழியத்தை விஸ்தாரப்படுத்துவாருங்கிற ஒரு வாஞ்சையில் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். ஒரு சாரியம் சொல்லி முடிக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா போன வருஷத்தில் நடந்த அற்புதம் 240 பேர் திருமணம் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. கடந்த மாதத்தில் 36 பேர் திருமணம் ஞானஸ்தானம் எடுக்க உதவி செஞ்சாங்க. இப்படி ஒரு வழியில் சவால்கள் இருந்தாலும் இன்னொரு வழிகளில் ஊழியங்களை வளர உதவி வளர்ச்சி செய்து கொண்டிருக்கிறார். இப்போது நீங்கள் நம்ம இறுதி நேரத்தில் நம்ம வந்திருக்கிறபடினால நீங்கள் இறுதியாய் இந்த யூடியூப் சேனல் பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய நேயர்களுக்கு, இதை பார்க்கிற திருச்சபை விசுவாசிகளுக்கு நீங்கள் இறுதியாய் சொல்ல விரும்புகிற ஆலோசனை என்ன என்று நீங்கள் சொன்னீங்கன்னா அது மிக பயனுள்ளதாக இருக்கும். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, இந்த ஊழியத்தை நிறைவேற்ற ஆசையாய் தொடருகிறேன்கிறார். அவர் முடிச்சு செஞ்சு பண்ணிட்டேன்னு சொல்ல வரல, தொடருகிறேன்கிறாரு. அந்த ஆசையும் விருப்பமும் நமக்கு அதிகமாகணும். ஏன்னா இது கடைசி நாட்கள், அநேக ஜனங்கள் அழிஞ்சு போயிட்டு இருக்காங்க. எப்படியாவது அந்த ஜனங்களை நான் ஆண்டோடைய அன்பை கிராமங்கள் தோறும் எடுத்துட்டு போறது நம்மளுடைய கடமையா இருக்கணுங்கிறத நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஓகே ரொம்ப நீங்கள் உங்களுடைய சாட்சியை நேரம் எடுத்து எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டதில் மிகுந்த மகிழ்ச்சி. நிச்சயமாய் உங்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த 3 எபிசோடாக நம்ம அருமையான சகோதரர் தாவீது அவர்களுடைய வாழ்க்கை, அவருடைய சாட்சி, அவருடைய அழைப்பு, ஊழியம், அவருடைய திருமண வாழ்க்கை, அவர் பணித்தளத்தில் சந்திக்கிற சவால்கள், இதையெல்லாம் நம்ம கேட்டோம். கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆனதில்லை என்று சொல்லி நாம் நம்முடைய முன்னோடிகள் சொன்னதான வாக்கின்படியாய் ஆண்டவருக்காய் தன் இளம் வயதிலே பட்டதாரியாய் இருந்தவர் இயேசுவுக்காய் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து மொழி தெரியாத இடத்தில் கலாச்சாரம் கடந்து அவருடைய பல உணவு பழக்க வழக்கங்கள், இதன் மத்தியில் பல சவால்கள் மத்தியில் ஆண்டவருக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு உன்னதமான சாட்சியை நாம் கேட்டோம். நாமும் நம்முடைய வாழ்க்கையில்
இந்த ஒரே ஒரு வாழ்க்கை அது சீக்கிரமாய் கடந்து போகிறதா இருக்கிற வாழ்க்கையில கர்த்தருக்காய் நாம் எதை செய்தோமோ அது மட்டுமே நிலைத்திருக்கும். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தாவீதுக்கள் அநேகரை நாம் வாழ்கிறது நம்முடைய குடும்பத்தில் திருச்சபைகளிலே நாம் எழுப்புவோம் என்று சொன்னால் கடைசி இந்தியன் சந்திக்கப்பட வேண்டும் என்கிற அனைவருக்கும் கிறிஸ்து ஊழியத்தினுடைய லட்சியத்தை நாம் நிறைவேற்றுவோம் என்ற நம்பிக்கையோடு கூட இந்த நேர்காணலை நிறைவு செய்கிறேன். இதை இவ்வளவு நேரம் ஆர்வமாய் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு நன்றி. பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் லார்ட்.